அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருட பிறப்பில் 2025ஆம் ஆண்டு 12 ராசிக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம். முதலாவதாக மேசராசி. மேசராசி இந்த 2025 எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். எல்லோரும் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். ராசி பலன் வருடம் பிறந்தாலும் சரி, மாதம் பிறந்தாலும் சரி, மாத பலனையும், வருடம் பிறந்தாலும் வருட பலனையும், ராகு பயிற்சியும், குரு பயிற்சியும், சனி பயிற்சியும் எல்லாத்தையுமே அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு முதல்ல 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக மேசராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஒரு 4 மாத காலத்திற்கு நீச்சத்தோடு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் எல்லாமே பலகீனம். எப்பயுமே ராசி அதிபதி நீச்சமாகும்போது கொஞ்சம் பலகீனத்தை கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. சரி, என்ன விதமான பலகீனம்? ராசிநாதன் நீச்சல் அடையும் போது உடல் பலகீனம், மனம் பலகீனம். மனம்ங்கிறது தான் எனக்கு குறிக்கிறது. மனமும் உடலும் சார்ந்தது தானே. அதனால மனமும் உடலும் பலகீனமாகும். 12ஆம் இடத்தோடு ராகு தொடர்பு கொள்றார். அடுத்தது சனியும் அந்த இடத்துக்கு வரப்போறாரு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஆக அது மே மாதம் வரைக்கும் தான் அந்த குரு அங்கே இருப்பார். சரி, என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் இது வேணும் இல்லையா? ராசிநாதன் பலகீனம் அடைகிறது நம்ம தவறு தான். இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த ஒரு 6 மாத காலத்திற்கு தொடர்ந்து நீடிக்கும். 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த ராசிக்கு சொந்தக்காரர்கள், மேச ராசிக்கு சொந்தக்காரர்கள் எல்லாருமே 8ஆம் இடம் அப்படிங்கிறது தூர இடங்களை உங்களை பயணிக்க வைக்கும். வேலை வாய்ப்பில் தூர இடங்களுக்கு பயணிக்க வைக்கும். சரி, வேலை செய்கிறவங்க யாரு? அந்த வாலிப வயசில் இருக்கிறவர்கள் தானே வேலை வாய்ப்பை தேடுவார்கள். வேலை வாய்ப்பை தேடி போவாங்க. புது வேலைக்கு உண்டான வாய்ப்புகளை தேடுவாங்க. அந்த வயசில் உழைக்கக்கூடிய வயசு, சம்பாதிக்கக்கூடிய வயசு, அந்த பருவ வயசுன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தூர இடங்களுக்கு சென்று வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடு போன்ற அமைப்புகளில் தூர இடங்களுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்துவார். அதனால் இந்த 6 மாத காலத்துக்கும் உங்களுக்கு விசா கிடைக்காம இருக்குன்னு நினைக்கிறவங்க, புது வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறவங்க, வெளியூர்லேயே மாநிலத்தில் போய் வேலையை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த வேலை உறுதியாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே கிடைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் போன்ற ஒரு அமைப்புகள் அங்கே கிடைக்கும். அது இல்லைன்னு நாம் சொல்றதுக்கு அங்கே இல்லை. அதனால உங்களுக்கு வேலையில் எந்த சிக்கலும் சறுக்கலும் இல்லைனாலும் கூட அடுத்து வருகின்ற சனி பயிற்சி 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மார்ச் 29 ஆகக்கூடிய சனி பயிற்சி 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது அவ்வளோ நல்லதில்லை. குடும்ப பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது குடும்பம் நன்றாக இருக்காது, பண வரவு நன்றாக இருக்காது, தன வரவு நன்றாக இருக்காது, வருமானம் நன்றாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது எடுத்த எடுப்புலேயே செய்யாது. தனி பயிற்சியாக இருந்தது வந்த உடனே செய்யாது. அது ஒரு காலம் ஆகும். அதனால அந்த 12ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு தன வரவை கொடுப்பார். அந்த தன வரவை சேமித்து வைக்க முடியாத அமைப்புக்கு செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 12ஆம் இடம் விரையும்னு சொல்கிறேன். சனி வந்தாலும்னா ராகு வந்தாலும் ஏற்கனவே 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். நீங்கள் செலவு கட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த 12ஆம் இடத்து ராகு உங்களுக்கு திசாபுத்திக்கு ஏற்றார் போல் செலவுகள் நல்லவைகளா தீமைகளா அப்படிங்கிறத விஷயம். சில பேர் இப்போ நகையை கொண்டு போய் வச்சு திரும்ப நகை வாங்குவீங்க. பேங்க்கில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பணம் கூடுதலாக போட்டு நகை வாங்குவீங்க. சில பேர் ஏற்கனவே ஒரு பணம் கையில் இருக்கும். அந்த பணத்தை வச்சு வேறு இடத்துல கொஞ்சம் கடனை வாங்கி எடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. பாதி பணம் கையில், மீதி பணம் கடனில் அப்படிங்கிற அமைப்பு. இது கூடுதலாக வேலை செய்யும். அடுத்தடுத்து வேலை வாய்ப்பு கொண்டாடுதான் நம்ம வேலையை தேடி போகிறோம். ஒருத்தர் பணம் கட்டி சொல்கிறாரு. பணம் கட்டியிருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. அதாவது 12ஆம் இடத்து வரையும் சுப வரையும் திசாபத்திற்கு ஏற்றாமல் அந்த வயதிற்கு ஏற்றார் போல வேலை யார் தேடுவாங்க? வாணிபர்கள் தேடுவாங்க. 60 வயசில் இருக்கிறவங்க வேலை தேட மாட்டாங்கல்ல. சரி, அந்த வயசில் இருக்கிறவங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். பணம் கட்டி வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே, இளம் வயது வாலிபர்கள் எல்லாருக்குமே அந்த வாலிப பருவத்தில் இருக்கிறதுனால
நீங்கள் இப்போ ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனும் பதவி வரும், இதெல்லாமே கூடுதலாக கொடுக்கும். அந்த கொடுத்தா தானே நீங்கள் அந்தாண்ட செலவு பண்ண முடியும். நான் பொதுவாக விரயம்னு சொல்லிட்டா எப்படி, விரயம்னு சொல்லிட்டா விரயம் பண்ணுறதுக்கு பணம் வேணுங்க. அப்போ வருமானத்தையும் கொடுத்து அந்த வருமானத்தை நீங்கள் தக்க வச்சுக்க முடியாத ஒரு சில நண்பர்களுக்கு பாதுகாப்பான சொத்து, அசட்டுன்னு சொல்கிறது, அதை சொத்து சேர்க்கைக்காக கடன் வாங்கி செலவு பண்ணி சொத்து சேர வைக்கிறதும், வருமானத்தை பண்ணி சொத்து சேர வைக்கிறதும், காசாக கையில் வச்சுருக்காங்கன்னா அது சொத்தாக மாற்றுறதும் இந்த அமைப்புகள் கூடுதலாக மேசராசி அன்பர்களுக்கு எல்லாருமே நடக்கும். அதே சமயத்தில் மேசராசியில் இருக்கிறவங்க எதுவுமே பார்க்கலாம், சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் கூடுதலாக கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி 11ஆம் இடத்துல 3 வருஷமாக நல்லா தான் இருந்தார். 12ஆம் இடத்துல வந்த ராகு மட்டும்தான் உங்களுக்கு இந்த 1 வருஷம் காலகட்டங்களில் கொஞ்சம் செலவு கலங்களை கொடுத்தாரு. தவிர 11ல் இருக்கிற சனி உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாரு, வெளி இடங்களுக்கு நகர்த்தினா, தூரத்தில் இருக்கிறவங்க தூரத்துலேயே இருக்கிறீங்க, சொந்த இடத்துக்கு வர முடியலங்கிற ஒரு கவலையாக நீங்கள் அதை நினச்சிக்கல. சொந்த இடத்துல நீங்கள் தொழில் பண்ணணும், தொழில் செய்யணுங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு இல்லை. எங்கே இருந்தாலும் தொழில் பண்ணணும், நமக்கு தொழில் தான் வேணும், அது நல்லதாக வேணும், சிறப்பாக இருக்கணும், வருமானம் கூடுதலாக இருக்கணும், இப்படின்னு நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே அவங்களோட அந்த அமைப்பு நடக்கும். அதே சமயத்தில் தசாபுத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, இளம் வயதினர்களுக்கு கல்வியிலே நல்ல ஊக்கமான ஒரு அமைப்பு. என்ன கல்வி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த படிப்பு மூலிமா நீங்கள் மேலே அதுக்கு மேலும் என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான கல்வி தகுதியை வளர்த்திக்கிற அமைப்பை அங்கே கூடுதலாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். 60 வயசு 40 வயசுக்கு மேலே கடந்தவர்களுக்கு எல்லாமே சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்பு, செலவு பண்ணுமே அப்படி சுப செலவு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சுப செலவு, பிள்ளைங்களுக்கு காதலித்தல் போன்ற அமைப்பு செய்கிறது சுப செலவு, பிள்ளைங்களுக்கு படிப்பு சார்ந்த செலவுகளை பண்ணக்கூடியது சுப செலவு, ஒரு நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு செய்கிறவங்களுக்கு சுப செலவு, இத்தனையும் சுபகாரியங்களாக சுபதிசைகள் ஓடும்போது, சுபதிசைன்னு சொல்லும் போது மேஷலக்கணத்துக்கு வரக்கூடிய குரு திசை, சூரியன் சந்திரன் திசை, குரு திசை அப்படிங்கிற ஒரு நல்ல திசை. சூரிய சந்திரன் செவ்வாய் குரு திசைகள் நல்ல பலனை தருங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இயல்பான ஒன்று. அந்த திசைகள் நடக்கும்போது நான் சொல்லக்கூடிய அத்தனை திருமணம் போன்ற விஷயங்கள் தன் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் அந்த செலவு நல்ல செலவு, அதாவது சுப செலவுன்னு விட்டாங்க. மொத்தமாக சொல்லணும், சுபம் என்றாலே நல்லது. திருமணம் சுபகாரியம், வேலை வாங்குவது சுபகாரியம், ஒரு நல்ல வீடு கட்டுவது சுபகாரியம், இதெல்லாம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. 60 வயதுக்குள்ள 40 to 60 வயது உள்ள ஆண்களுக்கு இது கண்டிப்பாக இது நடக்கும். அதாவது நான் சொல்லக்கூடியது அந்தந்த வயதுக்கு ஏற்றாப்போல் பருவத்துக்கு ஏற்றாப்போல் மாற்றங்களை செய்து முடிக்கும் கொடுக்குங்கிறது தான் உண்மை. சரி, கடைசியாக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாமே நல்லா இருக்குது சார், ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாமல், குழந்தைகள் வாழ்க்கை சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. சில பேருக்கு குழந்தைகளை வாழ்க்கையை அமைக்கவே முடியல, அமைச்சு கொடுக்கவே முடியல. இந்த எண்ணத்தில் உள்ளவர்களுக்குமே இந்த 6 மாத காலத்திற்குள் அவங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள், வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போன்ற விஷயங்கள், சிலது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் கூட அது பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு கண்டுவீங்க. தீர்வு கண்டு அது அதுங்க பிள்ளைங்கள வாழ்க்கையை சேர்த்து விடுங்க. மருமகன் கோச்சிட்டு போயிட்டாரு, மகள் கோச்சிட்டு போயிட்டார், மருமகள் கோச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அமைப்பில் பிரிஞ்சிருந்த வாழ்க்கை கூட சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. சேரக்கூடிய நான் சொல்லக்கூடிய செலவுகள் ஒரு பக்கம் அப்படிங்கிறது வேற, பிரிவுகள்ங்கிறது வேற. வாழ்க்கை துணை பிரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. வாழ்க்கை துணையில் சிக்கல் வந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். நீ என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் அவங்க நிம்மதி இழக்கிற அமைப்பு இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் ஒரு மனிதனுக்கு சோதனையாக வருது. இதெல்லாம் 7 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் வருங்கிறது பொதுவான விதி. ஆனால் இந்த 12ஆம் இடத்தோடு அப்படிங்கிறது தான் அங்கே மிக முக்கியமான. 12ஆம் இடம் என்ன? தூக்கத்தை குறிக்கக்கூடிய, படுக்கை அறையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் 12ஆம் பாவம். அந்த பாவத்தில் சனி ராகு ரெண்டும் டச் பண்ணுது. இப்போ சனி பயிற்சி மார்ச் 29 வரப்போகுதுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் திரும்ப உங்களுக்கு, ஒரு 4 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு திரும்ப ராகு கீழே வருவார். அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது தான் சனி ராகு இணைஞ்சு இருக்கும்போது கோச்சார் ரீதியாக இருந்தாலும் சரி, சனி திசையாக ராகு திசையாக நடப்பவர்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சலும் தூக்கமின்மையும். மன உளைச்சல் தூக்கமின்மை எப்படி வரும்? எதுக்காக வரும்? காரிய தடைகள் ஏற்பட்டால் வரும்.
குடும்பத்தில் சுபகாரியத்தில் தடை ஏற்படுறது, ஒரு பெண்ணை நாம் பார்த்து திருமணத்துக்கு பையனுக்கோசம் ஏற்பாடு பண்ணுறோம், அது தடையாகின்றது. இல்லை அப்படின்னா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு கூட அந்த பொண்ணு வேற ஒரு பெண்ணோட போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி அமைப்புலாம் வரும்போது நம்மளுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து பாதிக்கப்படும் போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே தான் தூக்கமின்மையாக வந்துடும். அந்த தூக்கமின்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் ஒரு 3-4 மாத காலங்கள் இந்த இதில் சனி பெயர்ச்சியாகி அந்தாண்ட ஒரு 4 மாதம், அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் 5 மாத காலங்கள் கொஞ்சம் நல்லா இல்லை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சுப காரியங்கள் போன்ற விஷயங்களில் ஏற்பாடு செய்யக்கூடாது. அந்த 5 மாதத்துக்கு நல்ல காரியத்துக்கு முயற்சி எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு 5 மாதம் கழிச்சு எடுங்க, எல்லாமே நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.